ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு சத்தான உளுந்து பால் கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். இது தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தால் போதுங்க. எலும்பு பிரச்சனையோ நரம்பு பிரச்சனையோ வராதுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அதே மாதிரி நல்ல சத்தாகவும் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். நல்ல புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உளுந்து பால் கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150 கிராம் இருக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு 2 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அடுப்பு மேலே வைக்கல. குக்கருக்கு மூடி போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு தேங்காயை இந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரில் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துட்டு ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 3 விசில் விட்டால் போதுங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சுட்டு மாற்றிக்கங்க. நல்லா வெந்து இருக்கிறதுனால ஒரு 2-3 சுற்று விட்டாவே நல்ல வெண்ணெய் மாதிரி அரைஞ்சி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டுச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/2 லிட்டர் பால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் திக்காக காய வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. நான் அடுப்பு மேலே வைக்கல, கீழே வச்சு தான் இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கிறேன். நல்லா கலந்த பிறகு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கட்டிகளெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே தான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பால் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நுரைச்சி வரும். அதனால் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அதிலிருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் கிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செய்தோம்னா அதோட இனிப்பு தன்மையை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 பொடி ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசி சேர்த்து செய்து பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அதுவும் குட்டீஸ் வந்து திரும்ப திரும்ப வேணும் வேணும்னு கேட்டு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். பெரியவங்களும் விரும்பி குடிப்பாங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதிலிருந்து நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கங்க. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. இந்த உளுந்து பால் கஞ்சி எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது வயிற்று புண்ணையும் வாய் புண்ணையும் குணப்படுத்தும். அதே மாதிரி நம்ம வயிற்றை வந்து குழு குழுன்னு வச்சுருக்கோம் இந்த வெயில் காலத்துக்கு. அந்த அளவுக்கு இந்த தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீட்டில் நான் எப்போவும் சாதாரணமாக உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பேங்க. என் பசங்க குடிக்கவே மாட்டாங்க. எல்லாம் வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்தேங்க. உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் கஞ்சி குடித்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நான் இன்றைக்கி இந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சில்லுன்னு வேணும்னு ஐஸ் க்யூப் போட்டு இந்த கஞ்சியை குடிக்க போகிறேன். உங்களுக்கு சூடாக வெதுப்பாக வேணும்னா அப்படியேவும் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் சில்லுன்னு குடிச்சிக்கலாம். உங்கள் விருப்பம் போல் குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு ஊற்றி குடிச்சு தான் பாருங்களேன். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஐஸ் முழுக்கும் எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை வராது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு முறை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க.
கொஞ்சம் தாராளமாகவே மேலாக்க தேங்காய் பூ சேர்த்துட்டு கலந்து குடிச்சு தான் பாருங்களே, ருசி அப்படி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.